ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நவம்பர் 30 மற்றும் டிசம்பர் 1க்கான நடப்பு நிகழ்வுகள் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ 2 நாளும் என்ன பண்ணலாம் சேர்த்து பார்த்துலாங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். உருவானது ஃபெஞ்சால் புயல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்ளோனிக் நேம் வந்து நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. ஸோ சவுதி அரேபியா அப்படின்ற ஒரு நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெஞ்சால் புயலுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 13 கண்ட்ரி இருக்கும். அந்த 13 கண்ட்ரிலேருந்து தான் நேம் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்க்காதவங்க வீடியோ பிக் டேஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ புயல் காரணமாக நியூஸ் கொஞ்சம் கம்மி தான், பட் ஆனால் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் பார்த்துடலான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கிரிட்டிக் நியூஸ் தான் நமக்கு தேவையில்லைங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலட்சியம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆண்டுதோறும் நவம்பர் 14ஆம் தேதி சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினம். நோட் பண்ணுங்கள், சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 14ஆம் தேதி. ஸோ உலகிலேயே அதிகமாக சர்க்கரை நோய் பாதித்தவர்கள் இந்தியர்கள் தாங்க. அடுத்தபடியாக சீனா இருக்கிறது, அடுத்தபடியாக அமெரிக்கா இருக்கிறது. அப்போ 3 நாடுகள் சொல்லிட்டிங்கன்னா இதுதான் நம்ம சொல்கிறாங்க. ஸோ சர்க்கரை நோய் பாதிப்பில் இந்தியா ஃபஸ்ட்டு, சீனா செகண்டு, அமெரிக்கா தேர்டு. எப்போ விழிப்புணர்வு? நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே அன்றைக்கி தான் விழிப்புணர்வு தினமாக கொண்டாடப்படுகிறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான திருக்குறள் பாருங்கள். எதிராத காக்கும் அறிவினாருக்கு இல்லை, அதிர வருவதோர் நோய், வரப்போவதை முன்பே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையாருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை. வரப்போகிறத முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எதுக்கு பயப்படணும்? அப்படின்னா என்ன பண்ணோம்? அந்த அறிவுடையவர்களுக்கு பயப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஆர்டிக்கலில் ஒரே ஒரு ஜிகே மட்டும் இருக்குது, நோட் பண்ணுங்கள். இந்த பெண்களுக்கு எதிராக வறுமை மீன் கொடுமைகள் நடக்குதுங்க. அந்த வன்முறை நிகழ்த்துபவர்களுக்கு தண்டனை அளிக்கிறது குடும்ப வன்முறை சட்டம். நோட் பண்ணுங்கள். கொஷின் இது இயற்றப்பட்ட ஆண்டு 2005. 2005 தான் ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டும் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் நோட் பண்ணால் போதுமானது. ஸோ ஆக்ட் ரெண்டும் கொடுத்துட்டேங்க. நெக்ஸ்ட்டு வேண்டாங்க, இதெல்லாம் வேண்டாம். கிரிட்டிக் நியூஸ் ஓகேங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது மாதிரி டீட்டெயிலாக சொல்லுங்க கேளுங்க. மத்திய அரசின் காப்பீட்டு திட்டம் சொல்லியிருக்காங்க. என்ன திட்டம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அறிவிச்சாருங்க. இந்த பாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 60 வயசுக்குள்ளே தான் இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5 லட்சம் வரை காப்பீடு வழங்கிக்கலாம், இன்சூரன்ஸ் கொடுத்துப்பாங்க. நீங்கள் மருத்துவ செலவு எல்லாமே 5 லட்சம் வரை யார் எடுத்துப்பாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன ஆகிடுச்சு, மத்திய அரசு ஏன் அவ்வளோ ஏஜ் கிரைட்டீரியா வைக்கணும், இப்போ வயதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 70 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படின்றது அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பாருங்கள், இது திட்டம் எப்போ அறிவிக்கப்பட்டதுன்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 2018ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டதுங்க. கொஷினே தாங்க. இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்கீமுங்க. ஸோ இதை நோட் பண்ணி வைங்க. ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிற ஸ்கீமை டெப்த்தாக பார்த்துக்கணும். ஏன்னா ஏஜ் கிரைட்டீரியா வச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பாதுகாப்பு சவால்களில் கவனம், டிஜிபிகள் மாநாட்டில் அமித்ஷா உறுதி. அப்போது இந்த ஆண்டு டிஜிபி மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா டிஜிபி ஐஜி மாநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒடிசாவில் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. எத்தனாவதுன்னு கொஷின் கேட்பாங்கப்பா? 59வது தான் சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா 2013 வரைக்குமே எங்கே நடந்துச்சுன்னா டெல்லியில் நடந்துருந்துச்சு. ஸோ இப்போ தான் என்ன ஆகிடுச்சு, ஒவ்வொரு நகரங்களும் தேர்வு செய்யப்பட்டு இந்தியாவில் இருக்க 28 மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் நடைபெற்றது. போன வருஷம் ஜெய்ப்பூரில் நடந்துச்சுங்க. ஜெய்ப்பூர், ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் நடந்தது அப்படின்றத நான் இங்கே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐநா அமைதி ஆணையத்தில் உறுப்பினராக இந்தியா மீண்டும் தேர்வு. ஸோ இப்போ இந்தியா வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இதை பற்றி பெருசாக வேண்டாம், பட் ஆனால் ஐநா வந்து அமைதி ஆணையத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்றத மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் மொத்தமாக இவ்வளோ தான் முடியுது. ஸோ 1ஆம் நியூஸ் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக திருப்பி ஃபெஞ்சால் புயலை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ மகாராஷ்டிராவில் புதிய அரசு டிசம்பர் 5 பதவியேற்பு. யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்வராக யார் பதவியேற்கிறான்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் பட்னவிஸ். இதுதான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக முதல்வராக தேர்வு செய்யப்பட்டவர் இன்டர்வியூவில் கேட்பாங்க, மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்துச்சு, எத்தனை தொகுதிகள்னு கேட்டாங்கன்னா 288 தொகுதி உறுப்பினர்கள் கொண்ட மகாராஷ்டிரத்தில் தேர்தல் நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் சொல்லணுங்க. கண்டிப்பாக நடப்பு நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் எங்கன்னா தேர்தல் நடந்துச்சுன்னா அந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி படித்து வச்சுக்கணும். இதனுடைய பெனிஃபிட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியும். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். HIV தொற்று இல்லாத நிலையை உருவாக்குவோம், முதல்வர் ஸ்டாலின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னா நமக்கு இங்கே ஒரே ஒரு விஷயந்தான்,
உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுகிறது, மீன் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ அந்த டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் அப்படின்றது தெரிஞ்சுங்க போதும். எய்ட்ஸ் தினம்னு சொல்லாங்க. ஓகே, இன்றைக்கி இதெல்லாம் வேண்டாம். கிரிட்டிக் நியூஸ் நான் எப்பவும் சொல்கிறேன், கிரிட்டிக் நியூஸ்லாம் விட்டுருவேன். எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் தான் நாங்கள் சொல்லுவோங்க. பாருங்கள், ககன்யான் திட்டம் நாசாவில் முதல் கட்ட பயிற்சியை முடித்த இந்திய விண்வெளி வீரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ககன்யான் திட்டம்னா நம்மளுடைய லோ எர்த் ஆர்பிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 நபர்கள் போக போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீக்கெண்ட் வீடியோஸில் போய் பாருங்கள். ஆக்சிம் 4 என்ற இஸ்ரோ நாசா, இப்போ ஆக்சிம் 4னா என்ன அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் 4 நபர்கள் போக போகிறாங்க, இஸ்ரோக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுதான் கொஷினாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ககன்யான் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு அடுத்த வருஷம் வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஸோ இதை பற்றியும் நம்ம பார்ப்போங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஐ திங்க் இங்கே ஒரு விஷயம் இருக்குது. போபால் விஷவாயு கசிவால் புற்றுநோய் பாதித்தவர்களுக்கு கூடுதல் இழப்பீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. பட் ஆனால் டிஎன்பிசியில் என்ன இம்பார்ட்டன்ட்னா 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 3 அதிகாலையில் தான் இந்த விஷயம் நடந்துச்சுங்க. போபால் விஷவாயு தாக்குதல். இந்த டேட்டும் இயரும் மறக்காதீங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க குரூப் 2 மெயின்ஸ்க்கு. ஸோ ஐ திங்க் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை வெள்ளம் பற்றி தான் நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபென்சால் புயலை பற்றியும் நம்ம நிறையவே பேசியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுவங்க எழுதி வச்சுக்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் தரேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னையோட க்ளோஸ் ஆக போகுதுன்றதை நம்ம சொல்லிடுறோங்க. நன்றி.